இலங்கைக்குள்ள எந்த இடத்துலையுமே பாடசாலை மாணவர்களோட கையில் தொலைபேசி இருந்தால் உடனடியாக அந்த தொலைபேசியை பிடுங்கி எடுக்க சொல்லி அதையும் தாண்டின பிரெயின் ரோட்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மூளை அழுகி போகிறது, அதிகமான ஸ்க்ரீன் டைம், அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது, தொடர்ச்சியாக தொலைபேசியிலேயே இருக்கும்போது ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இதில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்களினுடைய பிள்ளைகளை இந்த பிரச்சனைகள் அவர்கள் இருந்தால் உங்களால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன், தொலைபேசி பாவனைக்கு அடிமையாதல் இன்றைக்கு எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. சாதாரணமான சின்ன குழந்தையில ஆரம்பித்து வயசு போன தாத்தா பாட்டி வரைக்கும் பெரிய அளவில் ஒரு அடிமைத்தனமாக மாறி இருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த தொலைபேசிக்கு அடிமையாகிறதுன்றது. தொலைபேசி பயன்படுத்துகிறபடியாக நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் கண் தெரியாமல் போகும்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுறபடியாக உங்களோட உடம்பு குறையுமன்றது உங்களுக்கு தெரியுமா? காது கேட்காமல் போகும்ன்றது தெரியுமா? மூளை அழுகி போகும்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதையும் தாண்டி எத்தனை பேர் இந்த தொலைபேசி பாவனையால் ஊமையாக போயிருக்கிறார்கள்ன்றது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த தொலைபேசி பாவனையால் இப்போ உருவாக ஆரம்பிச்சிருக்குது. தொலைபேசி என்றதையும் தாண்டி சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியான்றது மிகப்பெரிய அளவில் இப்போ இந்த சமூகத்தில் பெரிய அளவிலான பாதிப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக டீனேஜர்ஸ், பாடசாலையில் படிக்கக்கூடிய இளம் சமுதாயத்தில் தொலைபேசி பாவனையால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சில தரவுகள் உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தரவுகளாக இருக்கலாம். இந்த தொலைபேசி பாவனையால் 32% பெண் பிள்ளைகள், ஆண்கள் இதனால் பாதிக்கப்படுறது குறைவாக தான் இருக்குது. பெண் பிள்ளைகள் மிகப்பெரிய அளவில் இந்த தொலைபேசி பாவனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள், முக்கியமான பிரச்சனைகள் இந்த தொலைபேசி பாவனையால் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதனாலேயே இப்போ இலங்கைக்குள்ள ஒரு அமைப்போண்டு என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கையினுடைய பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் தொலைபேசி பாவனை போதைப் பொருளை விட அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால் உடனடியாக இதுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும், இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இலங்கைக்குள்ள எந்த இடத்துலையுமே பாடசாலை மாணவர்களோட கையில் தொலைபேசி இருந்தால் உடனடியாக அந்த தொலைபேசியை பிடுங்கி எடுக்க சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார்கள். அந்த மாதிரி இலங்கைக்குள்ள நடைமுறைப்படுத்த முடியுமா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனால் இதை பார்த்ததுக்கு பிறகு இந்த தொலைபேசி பாவனை எந்த அளவுக்கு எங்கட நாட்டுக்குள்ள மிக மோசமாக அதிகரிச்சிருக்குது. உலக அளவில் இந்த தொலைபேசி பாவனையை கட்டுப்படுத்தின இவர்கள் சொல்கிற மாதிரியே பாடசாலை மட்டங்களில் தொலைபேசி பாவனைகளை கட்டுப்படுத்தலாம் முடியாதுன்னு இல்லை. பெரிய பெரிய நாடுகள் எல்லாம், வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள் எல்லாம் கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நாடுகள் எப்படி அதை கட்டுப்படுத்தியிருக்கிறார்கள்? இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன? இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள இந்த தொலைபேசி பாவனையால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்றத தெளிவாக விளக்கமாக நிறைய அதிர்ச்சிகரமான தகவல்களோட இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பெற்றோர் பார்த்து கொண்டிருப்பீங்க, நிறைய ஆசிரியர்கள், அதிபர்கள், முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க. நிறைய இளைஞர்களும், பாடசாலையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடுகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் உங்களால் இப்போவே தடுத்து நிறுத்த முடியும். இது நாங்கள் நினைக்கிறத விட மிக மோசமான இடத்துக்கு எங்களோட அடுத்த சந்ததியை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக கல்வியில் முழுமையான நாட்டத்தை இல்லாமாக்கி தொலைபேசி பாவனையாலேயே அவர்கள் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பிரெயின் ரோட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. மூளை அழுகி போகிறன்றது தொலைபேசி பாவனையால் மட்டுமே, சமூக ஊடக சோஷியல் மீடியா அடிக்ஷனால் உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தயவு செய்து இதில் அவதானம் செலுத்துங்க. ஒவ்வொரு அதிபராசிரியர்கள், ஒவ்வொரு பெற்றோர், அதிபராசிரியர்கள்ன்றதை தாண்டி ஒவ்வொரு அப்பா அம்மாவும் இதில் கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்களினுடைய பிள்ளைகளை இந்த பிரச்சனைகள் அவர்கள் இருந்தால் உங்களால் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால தான் இதை முக்கியமாக நிறைய விஷயங்களை சொல்லி இந்த வீடியோவை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செய்து வீடியோவை முழுமையாகவே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் தான் எடுக்கணும். என்ன விஷயம் மட்டும் தான் உண்டா தெளிவாக முதலிருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரைகாலன். அதனோட தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு 15 புதுசாக பார்த்து கொண்டு சொன்னால் தொடர்ச்சி இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ், அந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.
அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் அங்கே மறக்கா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு சார்ந்த முக்கியமான ஒரு வீடியோன்றபடியாக எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. முதலாவது விஷயம், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது எங்கட நாட்டில் மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்த உலகமுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்ன்றது இப்போ மாறி போய் கொண்டிருக்குது. இதுக்குள்ளேயும் முக்கியமாக பாடசாலையில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், டீனேஜர்ஸ் தான் அதிகமாக 18 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் இதுக்காக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்ட்ட எப்படியாவது இந்த பாவனையை குறைக்கணும்னு சொல்லித்தான் நிறைய நாடுகள் பெரிய அளவிலான முயற்சிகளை இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அதுக்குள்ள என்னென்ன வகையான பிரச்சனைகள் இந்த தொலைபேசி பாவனையால் உருவாகுதுன்னு சொன்னால் 2 முக்கியமான மிகப்பெரிய பிரச்சனைகள். ஒன்று ஆன்லைன் கேமிங் அடிக்ஷன், 2வது சோஷியல் மீடியா அடிக்ஷன். ஆன்லைனில் கேம் விளையாடுறதன் மூலமாக அதிகமானாக்கள் தங்களோட நேரத்தை செலவழித்து கொண்டு நிறைய பிரச்சனைகளுக்கு இப்போ உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். 2வது இப்போ அதை விட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி போய் கொண்டிருக்கிற சோஷியல் மீடியா அடிக்ஷன். அதுக்குள்ளேயும் அதிகமாக இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக், இது 2யுமே அதிகமாக பயன்படுத்துகிற நிறைய டீனேஜர்ஸ் நிறைய பிரச்சனைகளுக்கு இப்போ உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். இதுக்குள்ளே இந்த ஆன்லைன் கேமிங்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களுடைய நேரத்தை செலவழிக்கிறது மட்டும் இல்லாமல் பணத்தை செலவழிக்கிறதுக்கான செயல்பாடுகளும் இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரு சுகாதார பரிசோதகர் ஒரு பாடசாலைக்கு போன அந்த பரிசோதகர் தன்னுடைய விசா கார்டை கொடுத்த இடத்துல அந்த விசா கார்டில் இருந்த நம்பரை வச்சுக்கொண்டு ஃப்ரீ ஃபயர் கேமுக்காக பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கார்டை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பணத்தை அவர்களுடைய கார்டிலேருந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அடிக்ஷன், கேமிங் அடிக்ஷனால் திருடக்கூடிய வரைக்கும் இந்த பிரச்சனை அவர்கள் மத்தியில் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. 2வது விஷயம்தான் சோஷியல் மீடியா அடிக்ஷன். இது அதை விட மிகப்பெரிய அளவில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமாக உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பா அம்மாவும் உங்களோட பெண் பிள்ளைகளை நீங்கள் அவதானமாக சமூக ஊடகங்களிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் விலக்கி வச்சுக்கொள்ளுங்க. 18 வயசு முடியும் வரைக்கும் தயவு செய்து இன்ஸ்டாகிராமோ டிக்டாக்கோ ஃபேஸ்புக் எந்த ஒரு அக்கௌண்ட்டையுமே கிரியேட் பண்ணுறதுக்கு விட்டுறாதீங்க. இது பெரிய ஒரு பிரச்சனையாக, சோஷியல் மீடியான்றது ஒரு அடிக்ஷன் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. அதையும் தாண்டி அவர்களினுடைய பாதுகாப்புன்றதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனையாக மாறி போய் கொண்டிருக்குது. தயவு செய்து அந்த சோஷியல் மீடியா பக்கம் அவர்களை முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய தொலைபேசியிலேருந்து விலக்கி வச்சுருங்க. இவர்கள் சொல்லியிருக்க மாதிரி, இந்த ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்க மாதிரி அவர்களுடைய கையிலிருந்து முழுமையாக தொலைபேசியை பிடுங்கி எடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் போய் கொண்டிருக்குது. வாட்ஸ்அப்பில் டீச்சர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி அவர்களுடைய கிளாஸஸ் போடுறது, நோட்ஸ் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொலைபேசிகளில் போய் கொண்டிருக்கிறபடியா தொலைபேசியை முழுமையாக அவர்களுடைய கையிலிருந்து பிடுங்கி எடுக்க முடியுமா இல்லையான்றது அது ஒரு பெரிய ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த தொலைபேசியில் அவர்கள் என்ன பயன்படுத்துகிறார்கள்ன்றதை உங்களால் நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு அப்பா அம்மாவினுடைய கீழே தானே பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களால் முடியும். தயவு செய்து நீங்கள் தொலைபேசியை கொடுக்கும்போது அவர்கள் அந்த ஃபோனில் என்ன செய்கிறார்கள்ன்றதை முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியா பக்கம் மட்டும், இன்ஸ்டாகிராமில் யாருமே டீச்சர்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறதும் இல்லை, நோட் ஷேர் பண்ண போகிறதும் இல்லை. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இருக்க மாட்டது அடுத்த கட்டமாக சொல்கிறேன். ஸோ தயவு செய்து சோஷியல் மீடியா பக்கம் மட்டும், நான் மறுபடியும் சொல்கிறேன், யாரையுமே அலோவ் பண்ணிடாதீங்க. அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய பேட் ஹேபிட்ஸ் அதிகமாக இந்த தொலைபேசிகள் மூலமாக நிறைய பேர் பழகி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே சரியான விஷயத்தை மட்டுமே பார்ப்பார்கள்ன்றது கிடையாது. கெட்ட விஷயங்களை நாடி போகிறவர்களும் இப்போ குறிப்பிட்டளவான மாணவர்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறதாகவும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதையும் தாண்டின பிரெயின் ரோட்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மூளை அழுகி போகிறது. அதிகமான ஸ்க்ரீன் டைம், அதிகமாக தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது, தொடர்ச்சியாக தொலைபேசியிலேயே இருக்கும்போது மூளையினுடைய செயல்பாடுகளில் குறைவடைதல் ஏற்பட்டு மூளை அழுகி போகக்கூடிய ஒரு செயல்பாடு பிரெயின் ரோட்ன்ற விஷயம் இப்போ பெரிய அளவில் முக்கியமாக சோஷியல் மீடியாவால் இப்போ அதிகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. சோஷியல் மீடியான்னு சொல்லி மட்டும் கிடையாது, தொலைபேசி பாவனையினாலேயே பெரிய அளவில் இந்த பிரெயின் ரோட்ன்ற ஒரு பிரச்சனை இப்போ அதிகமாக போய் கொண்டிருக்குது. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் யூடியூப்பில் பிரெயின் ரோட்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். தமிழ்லையும் நிறைய பேர் கழிச்சிருப்பினோம். பிரெயின் ரோட்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். அது இப்போ உருவாகி இருக்கக்கூடிய தொலைபேசி பாவனையால் மட்டுமே உருவாகக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ மாறி இருக்குது. இது பாடசாலை மாணவர்கள்னு சொல்லி மட்டும் இல்லை, தொலைபேசி பயன்படுத்தக்கூடிய எல்லா வயதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் உருவாகக்கூடிய
ஒரு முக்கியமான ஒரு நோயாக வந்து இந்த நோய் வந்து இப்போ மாறி போய் கொண்டிருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த தொலைபேசி பாவனைக்கு அடிமையாகிறது பற்றி இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் ஒன்று எனக்கு பார்க்க கிடைச்சது. யுனெஸ்கோவினுடைய ரிப்போர்ட், யுனெஸ்கோ ஜெம் ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து எனக்கு பார்க்க கிடைச்சது. அதை வாசிக்கும்போது அதில் இருந்த ஒரு 3 விடயங்கள் வந்து எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தினது. இவ்வளவு தூரத்துக்கு இந்த தொலைபேசி பாவனையினால் டீனேஜர்ஸ் வந்து பாதிக்கப்படுறார்களா, 18 வயசுக்கு கீழ்பட்ட இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுறார்களா என்ற அளவுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தின ஒரு 3 விஷயங்கள் இருந்தது. அது என்னென்னு சொன்னால், இந்த தொலைபேசி பாவனையினால் உருவாகக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையே டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனச்சிதறல்ன்றது தான். ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக கவனம் செலுத்த முடியாமல் எங்கள்லேயே நிறைய பேர் இருக்கும். எனக்கும் சில நேரங்கள் அப்படி இருக்கிறது. நான் ஒரு கண்டென்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகும்போது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனடியாக அதிலிருந்து வெளியில் போய் ஃபோனை யூஸ் பண்ணணும் போல இருக்கும். இல்லாட்டி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தில் வந்து கன்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கவன சிதறலாகி வெளியில் போகிற மாதிரி அதிகமாக வந்திருக்கும். அந்த மாதிரி இந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், முதலாவது விஷயம், ஒரு படிப்பு தவிர்ந்த ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஒரு மாணவன் ஈடுபடும் போது, தொலைபேசி பாவிக்கும் போதோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடும் போதோ அதிகமான தொலைபேசி பாவனையின் காரணமாக திரும்பவும் தன்னுடைய படிப்புக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு 20 நிமிடங்கள் தேவைப்படுறதா அந்த இடத்துல வந்து எழுதப்பட்டிருந்தது. அதாவது திரும்பவும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, படிப்புக்குள்ளே மட்டுமே கவனம் செலுத்துறதுக்கு 20 நிமிஷங்களுக்கு மேலே அவர்கள் திணறித்தான் திரும்ப அந்த படிப்புகளை வந்து தங்களோட கவனத்தை கொண்டு போகிறார்கள். கவன சிதறல்களில் இருந்து 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிறதா சொல்லப்படுது. வேறு ஏதாவது செயல்பாடுகளை செஞ்சு கொண்டே இருந்து அதுக்குள்ளே போக முடியாமல் கஷ்டப்பட்டு தான் திரும்பவும் அவர்கள் அந்த படிக்கணும் என்ற விஷயத்துக்குள்ளே வந்து உள்ளே போகிறார்கள். அந்தளவுக்கு மோசமாக இந்த கவன சிதறல்ன்றது இந்த தொலைபேசி பாவனையினால் இப்போ உருவாகி இருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்குது. ரெண்டாவது, இதை விட பயங்கர அதிர்ச்சி தரக்கூடிய ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால், பெண் பிள்ளைகள் சார்ந்தது. ஃபேஸ்புக்கால், மெட்டாவால் அவர்களினுடைய ஓன் ரிசர்ச்சில் வெளியிடப்பட்ட தரவு என்னென்னு சொன்னால், இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய 32% பெண் பிள்ளைகள், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய 32% பெண்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி முடித்ததுக்கு பிறகு தங்களினுடைய உடல்நிலை குறித்து அதிகமாக கவலைப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் அங்கே வெளியிடப்படுகிறது. ஏனென்று சொன்னால், உடல் தொடர்பாக வரக்கூடிய ரீல்ஸ், நிறைய வீடியோஸ், நிறைய போஸ்ட், அதையும் தாண்டி வரக்கூடிய உணவு சம்பந்தமான பழக்க வழக்கங்கள். இப்போ எல்லாருமே நிறைய பேர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறார்களானே, இந்தந்த சாப்பாடுகளை சாப்பிடுங்க, நீங்கள் மெல்லிஸாக முடியும், இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஸ்லிம்மாக நல்ல லுக்கிங்காக வந்து வர முடியும்னு சொல்லி உணவு சம்பந்தமான வீடியோஸை பார்த்தும் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்த்தும் அதை வச்சுக்கொண்டு தங்களினுடைய உடல்நிலை குறித்து 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாக கவலைப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்கிறதா அந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய அப்பா அம்மா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் வந்த வீடியோஸை பார்த்து உங்களோட உணவு பழக்க வழக்கங்களில் அதை மாற்றிருக்கிறீங்க. இந்தந்த சாப்பாடு தான் நான் சாப்பிடணும், இவ்வளவு தான் சாப்பிடணும், சோறுன்னு சொன்னால் அதை நான் இவ்வளவு தான் சாப்பிடணும், இவ்வளவு சாப்பிட்டா தான் என்னால் ஸ்லிம்மாக இருக்க முடியும். இப்போ எல்லாருமே நிறைய ஒயிட் ஷூட் போட்டுக்கொண்டு நாங்கள் டாக்டர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கணும் தானே சோஷியல் மீடியாவில். ஆனால் அவர்கள் யாருமே பின்னால் போய் பார்த்தா டாக்டர்ஸே கிடையாது. அவர்கள் சொல்கிறத கேட்டுக்கொண்டு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, டிக்டாக்ல பார்க்குறது, இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அந்த உணவு பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் மாறி இருக்கீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களினுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள்ன்றதை யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு உடல் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, கொஞ்சம் குண்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவர் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸை பார்த்ததுக்கு பிறகு நான் மெல்லிசாகணும்னு சொன்னால் இதெல்லாமே செய்யணும்னு சொல்லி உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தாருன்னு சொன்னால், அந்த டீனேஜ் வயசில் கிடைக்க வேண்டிய சக்தி எதுவுமே அவருக்கு கிடைக்காமல் போயிடும். உடல் பருமன்ன்றது வந்து அது ஒரு காமனான ஒரு விஷயம். அந்த சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கும்போது அது பொதுவான ஒரு விஷயம். அந்த வயசில் தேவையான உணவை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இந்த வீடியோஸை பார்த்தும் பாடசாலைகளில் நக்கல் அடிக்கிறத பார்த்தும் சில ஹீரோயின்ஸை வந்து அவர்கள் சம்மந்தமே இல்லாமல், சில பேர் வந்து யோசிக்காமல் யாரை ரோல் மாடலாக எடுக்கணும், யாரை நாங்கள் இன்ஸ்பைரிங்காக எடுக்கணும்ன்றது தெரியாமலேயே நிறைய பேர் இன்ஸ்பைரிங்காக எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி அவர்களை இன்ஸ்பைரிங்காக பார்த்து அதை வச்சுக்கொண்டு அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி சாப்பாட்டை குறைச்சா
அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பிரச்சனைகள் அவர்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 32% பெண் பிள்ளைகள் இது தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய உடல் தொடர்பாக அதிகமாக கவலைப்படுறதா அந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்குது. அதுலேயும் டிக்டாக் ஒரு அபாயகரமான வேகமாக வந்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். டிக்டாக் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு 39 செகண்டுக்கும் பாடி இமேஜ் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்ஸை வந்து டீனேஜர்ஸை டார்கெட் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்குது. யார் யார் ஃபோனை யூஸ் பண்ணுறது வந்து நாங்கள் ஃபோனுக்குள்ளே லொகின் ஆகும்போது டிக்டாக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நாங்கள் அங்கே டீட்டெயில்ஸை கொடுத்துருப்போம். அதை வச்சுக்கொண்டு டீனேஜர்ஸ் யார் யார் ஃபோனை யூஸ் பண்ணுறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு 39 செகண்டுக்கும் உடல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை வந்து சஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்குது அல்கோரிதம் மூலமாக. அதையும் தாண்டி ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தொடர்பான இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் குண்டா வந்துடுவீங்க, சாப்பிடாதீங்க, இதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் ஸ்லிம் ஆவீங்க. அதையும் தாண்டி இந்த ஃபேஷியல் சம்மந்தமான விஷயங்கள் அதுவும் வந்து பயங்கரமாக போய்கொண்டிருக்குது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்லேயே நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த ஸ்கின் கேர் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுங்கள், இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் பொய்யான விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணி கொடுக்குறார்கள். அதை பார்த்துக்கொண்டு அதிகமாக டீனேஜர்ஸ் அதுக்குள்ள சிக்கி தங்களோட எதிர்காலத்தை பாழாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 3வது பாயிண்ட்ஸ் என்னென்னு சொன்னால் 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் அதிகமாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அடிக்ஷனுக்குள்ளே போகிறதா அந்த ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம் சாதாரணமாக ஒரு 3-4 வயசு குழந்தைகள் கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் பார்க்குறதையும் சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு 5-6 வயசு குழந்தைகள் கூட நான் சமைக்கிறேன், நான் வ்ளாக் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லி ரீல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த சோஷியல் மீடியாக்குள்ளால் ஈர்க்கப்படுறதன் காரணமாக பெண் பிள்ளைகள்லாம் ஆண்களை விட பெண்கள்லாம் இந்த ட்ரெண்டிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே அதிகமாக உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இப்போ இந்த மாதிரி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடசாலை படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள்னு சொன்னால், முதலாவது நெதர்லாந்து வந்து 2024 ஜனவரி மாதத்திலிருந்து தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாடசாலைகளில் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்களோ ஆசிரியர்களோ அதிபர்களோ தொலைபேசியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி, தொலைபேசி மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், டேப்லெட்ஸ் இது எதுவுமே பாடசாலைக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது. சில நாடுகள் சட்டங்களையும் ஏற்றிருக்கிறார்கள், சில நாடுகள் சில ஒழுங்குமுறைகளையும் ரெகுலேஷன்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கிறார்கள். அதுக்குள்ளே நெதர்லாந்து வந்து ஒரு சட்டமாகவே தங்களோட நாட்டுக்குள்ளே இதை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். பாடசாலைகளில் அந்த நாடுகளில் வெளிநாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாடுகளில் பாடசாலைகளுக்கு நிறைய மாணவர்கள் வந்து தொலைபேசிகளை கொண்டு போகிறது வழக்கம். ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகளில் வந்து தொலைபேசிகள் பாவனைக்கு மாணவர்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் தனியார் கல்வி நிலையங்களில் அனுமதிகள் இருக்குது. அதை எப்படி தடுக்க முடியும்ன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி 2வது வந்து ஃப்ரான்ஸில் வந்து 2018ஆம் ஆண்டிலிருந்து 3 வயதிலிருந்து 15 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்கள் யாருமே பாடசாலைகளில் தொலைபேசி பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதே மாதிரி இத்தாலி, டென்மார்க், நோர்வே, கனடால எல்லாம் சில ப்ரொவின்ஸில் சில மாகாணங்களில் ஒன்டாரியோவில் எல்லாம் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் தொலைபேசி பாவனை மிக கடுமையான வரையறைகளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி நியூசிலாந்து, இந்த மாதிரி உலகத்தினுடைய முக்கியமான நிறைய நாடுகளில் இந்த தொலைபேசி பாவனைன்றது பெரிய அளவில் இப்போ கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, இப்போ கடைசியாக இதுக்கு எங்கட நாட்டுக்குள்ளே நாங்கள் உருவாக்கக்கூடிய தீர்வு என்ன? இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்குது. இது பாடசாலைகளில் மட்டும் இல்லாமல் அரசு அலுவலகங்கள் வரைக்கும் சில வைத்தியசாலைகளையும் கடமைகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தொலைபேசி பாவனையை வச்சு கொண்டிருக்கிறபடியாக இது எல்லா இடத்துலையுமே தான் எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையாக மாறி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த தொலைபேசி பாவனைக்குள்ளேருந்து மாணவர்களையும் ஏனையவர்களையும் காப்பாற்றுறதுக்கு எங்கட நாட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு ஒரு உறுதியான சட்டத்தை கொண்டு வர முடியும். பாடசாலை மாணவர்கள்ட்ட இருந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையாக தொலைபேசியை நாங்கள் பிடுங்கி எடுத்துட முடியாது. ஆனால் அந்த தொலைபேசிகளில் அவர்கள் என்னென்னத்தை பயன்படுத்த முடியுமென்ற ஒரு வரையறையை இளைஞருடைய அரசாங்கத்தால் கொண்டு வர முடியும்.
முதலாவது நான் சொன்ன மாதிரி சமூக ஊடக பாவனை. யாருமே 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் யாருமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரையறையை கொண்டு வர முடியும். ரெண்டாவது, அவர்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறார்கள், கூகுள் பண்ணுறார்கள்னு சொன்னால் கூகுளில் என்ன விஷயங்கள் பார்க்குறார்கள், அதே மாதிரி வேறு ஏதாவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள்னு சொன்னால் அந்த தொழில்நுட்பங்கள் எப்படிப்பட்டன்றதை அவதானித்து கொள்வது. பெற்றோருக்கு இது தொடர்பான விழிப்புணர்வுகளை முடிஞ்ச வரைக்கும் ஏற்படுத்த முடியும். பெற்றோர்கள் இதில் கண்டிப்பாக இருக்கணுமன்ற ஒரு வரையறையை கொண்டு வர முடியும். அதையும் தாண்டி பாடசாலையில் ஆசிரியர்கள் தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துகிறத தவிர ஏனைய நேரங்களில் ஆசிரியர்கள் தொலைபேசியை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தால் பாடசாலைகளில் இந்த தொலைபேசி பாவனை மாணவர்கள் மத்தியில் உருவாகக்கூடிய இந்த பிரச்சனைகளை முடிஞ்ச வரைக்கும் தடுக்க முடியும். அடுத்த கட்டம், இந்த அரசு அலுவலகங்களில் அதே மாதிரி வைத்தியசாலைகளில் அவர்களும் இந்த தொலைபேசிகளை தேவைக்கு இல்லாமல் ஏனைய நேரங்களில் அந்த தொலைபேசிகளை பயன்படுத்துகிறத அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் சொல்லி இது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்குது. தொலைபேசி பாவனை உங்களினுடைய அலுவலக நேரங்களில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சரியான தீர்வை இதிலிருந்து உருவாக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களை பயன்படுத்த சொல்லுங்கள். கூகுளில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐ தொழில்நுட்பம் எப்படி போய்கொண்டிருக்கிறத பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னு சொன்னால் ஏஐ தான் அடுத்த கட்டம். அவர்களுடைய காலகட்டத்தில் பாடசாலையை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எல்லா இடங்களையுமே ஏஐ தான் முழுமையாக இருக்க போகுது. ஸோ அந்த ஏஐனுடைய அப்டேட்ஸ் அப்படி போய்கொண்டிருக்குது. நிறைய வாய்ப்புகள் என்னென்ன எதிர்காலத்தில் என்னால் செய்ய முடியும், பாடசாலை முடித்ததுக்கு பிறகு செய்ய முடியும்ன்றதை அதில் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ChatGPTயை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ChatGPTயில் நல்ல விஷயங்களை தேடுறதன் மூலமாக ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நிறைய விஷயங்களை ChatGPT மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த டூலாக ChatGPTயை சொல்கிறேன். அந்த மாதிரி ஏஐ டூல்ஸை பயன்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி பணம் சம்பாதிக்கிறதையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பணம்ன்றது வாழ்க்கைக்கு முக்கியமானது அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கஷ்டம் தெரியாமல் பிள்ளைகளை வளர்க்குறோம்ன்ற பேரில் தயவுசெய்து யாருமே உங்களினுடைய பிள்ளைகளை பழுதாக்கிறாதீங்க. ஏன்னு சொன்னால் பாடசாலை உலகம்ன்றது வேறு, வெளி உலகம்ன்றது வேறு. அந்த வெளி உலகம் எப்படி இருக்கும்ன்றதை சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவர்களுக்கான ஒரு மனப்பக்குவம் பாடசாலையிலேயே உருவாகும் சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுடைய கல்வி முறைமையில் முக்கியமாக மாற்றப்பட வேண்டிய விஷயமே அதான். வெளியில் நீ என்ன செய்ய போகிற, படித்தா வேலைக்கு போயிடலாம், படித்தா நீ பணம் சம்பாதிக்கலாம்ன்றதெல்லாம் பொய்யான விஷயம். வெளியில் உண்மையாக எப்படிப்பட்ட உலகம் இருக்குது, என்னென்ன வேலைகளுக்கு என்னென்ன படித்தா என்னென்ன வேலைகள் கிடைக்கும்ன்றதை சொல்லிக் கொடுத்தா தான் அவர்கள் சரியான முறையில் பாடங்களை தெரிவு செய்து படித்து அதுக்கேற்ற மாதிரி வெளியில் போய் நல்ல ஒரு நிலைமைக்கு போவார்கள். இப்போ இலங்கையினுடைய பிரதமர் ஹரணியமர் சூரியா புதிய செயல் திட்டங்களை கல்வியில் மாற்றணும்னு சொல்லி சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் அது எப்படிப்பட்ட முறைமையாக வருதுன்றதை. ஆனால் பெற்றோர் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதை மாற்ற முடியும். மாணவர்களுடைய மனநிலையை நல்ல மனநிலையாக மாற்றி எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய போகிறோன்றதை சரியான முறையில் தயவு செய்து சொல்லிக் கொடுங்க. தொலைபேசி பாவனையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்ன்றதை அவதானித்து சரியான பாதையில் மட்டும் அவர்களை கொண்டு போங்க. இதை தான் என்னுடைய ஒரு கருத்தாக இந்த வீடியோ மூலமாக நான் கூட சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு புதிய விடயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சு விட்டுருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்கிறத தாராளமாக கலருக்கு கமெண்ட் சொல்லலாம். தொடர்ச்சி இந்த மாதிரி வேறு விஷயத்தை பற்றி கேட்கப்படுறதையும் கமெண்ட் சொல்லுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அதை பற்றின வீடியோ நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ யாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கணும் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.